டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்துல ஜீவா அவர்கள் நடிச்சிருக்கிற தலைவர் தம்பி தலைமை படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சோசியல் மீடியால பார்த்தோன்னா இந்த படம் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற பில்டப்புக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோவான ஜீவா வந்து பார்த்தோன்னா ஒரு ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. ஸோ ஊர்ல எது பிரச்சனை அப்படின்னா முன்னாடி நின்று பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து இருக்காரு. ஸோ இந்த சமயத்துல இளவரசோடைய மகளுக்கு வந்து பார்த்தோன்னா கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல போய் நின்றோம்னா எல்லா உதவிகளை செஞ்சோம் அப்படின்னு நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போறாரு. சோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கல்யாண வேலைகள் நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இளவரசோடைய பக்கத்து வீட்டுல தம்பிராமையா இருக்காரு. சோ தம்பிராமையாக்கும் இளவரசுக்கும் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த சமயத்துல தம்பிராமையாவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. சோ இப்ப தம்பிராமையா பாத்தீங்கன்னா என் அப்பாவோட சவனை பெருசா எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இளவரசு பாத்தீங்கன்னா நான் கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து இப்ப பெரிய பஞ்சாயத்தா மாறுது. சோ இந்த பஞ்சாயத்தை ஜீவா எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவாவா இருக்கட்டும், இளவரசுவா இருக்கட்டும், தம்பி ராமையாவா இருக்கட்டும், பிரதானாவா இருக்கட்டும், ஜான்சன் திவாகரா இருக்கட்டும், பெருசா நடிக்கக்கூடிய ஸ்கோப் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்கவுங்க பார்த்தோன்னா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ கதையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சு இன்டர்வியூல இருந்து பார்த்து நீட்டா முடிச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா ஸ்டார்ட் ஆன ஸ்டோரியா எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லேக் அப்படிங்கிறதுமே செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவும் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாவும் பண்ணியிருந்தாங்க. இப்படிதான் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இந்த படத்துடைய டியூரேஷன் தான். 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இந்த படத்துடைய டியூரேஷன். சோ இதுக்குள்ளே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுமாரான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. இன்னும் அரை மணி நேரம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் மொக்க திரைப்படமா தான் வந்திருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக் இருக்கு. சோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல பெருசா இருக்காது. ஒரே ஒரு சாங் வந்து அங்கங்க படத்துல வரும். சோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அடாப்டான பிஜிஎம் வந்து இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய காமெடி போர்ஷன்ஸ் ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண விதமா இருக்கட்டும், இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற சொல்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா நீட்டா பண்ணிருந்தாங்க. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. டீசென்டான கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த டிடிடி படத்துடைய மைனஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய கோர் ஸ்டோரியை வந்து தம்பிராமையா இளவரசி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்கிற ஈகோ கிளாஸ் தான். ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அபர்பந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈகோ கிளாஸ் படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்கள்லாம் எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். தரமான எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது அந்த படத்துல இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. இந்த கதையே ஒரு போதுமான கதை தான் ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போறதுக்கு. நாங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அபர்பந்த் பார்க்கிங் படத்துல இருந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. இந்த அடுத்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த ப்ராப்ளம் வருது இல்லையா, அதாவது ஒரே டைம்ல கல்யாணமும் பண்ணும் அப்படிங்கிறாங்க, சாவியும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த டிடிடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பிலிமா தான் வந்திருக்கு. ஸோ பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமா போய் பார்க்கலாம். சோசியல் மீடியா கொடுத்த ஹைப் அளவுக்கு பில்டப் அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. அந்த பில்டப் எல்லாம் பார்த்துட்டு படத்துக்கு போகாதீங்க. இந்த படம் ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிடிடி படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3/5. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.